எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான முளைக்கீரை கடையல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, முளைக்கீரை கடையல். அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். இன்றைக்கி ரசம் குழம்பு அந்த மாதிரி எதுவுமே வைக்கலைங்க எங்கள் வீட்டில். பார்த்திங்கன்னா முளைக்கீரை கடையல். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து முளைக்கீரை சாம்பார் வச்சுருந்தாங்க. அதோட வீடியோ நம்ம சேனல் பேஜில் போட்டிருக்கோம். அது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு மசியல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 446 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 446 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த முளைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பூண்டு போட்டிருக்காங்க பாருங்கள். பூண்டு எல்லாம் போட்டு சும்மா அட்டகாசமாக வச்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அருமையாக இருக்குது. அப்பளம் இது வந்து கடையில் வாங்கினது தான். 10 ரூபா பாக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதுதான். அடுத்தது பாருங்கள், உருளைக்கிழங்கு மசியல். சாப்பிட்டு பார்த்துருவோம். அருமையாக இருக்குது. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நாம் இந்த சாப்பாட்டு கூட அப்படி பூண்டு அதை அப்படி எடுத்து வச்சு மொத்தமாக சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்கு. நல்லாயிருக்கு. ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அரிசியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா பாருங்கள், முழு அரிசி கிடையாது. இது வந்து கட்டிங் அரிசி. இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின அரிசி தான். இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னால், இது வந்து ஒரு பிராண்டு வந்து நல்ல பிராண்டு கிடையாது. இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன், சரி கட்டிங் அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ரைஸ் வந்து சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோவா செட் ஆகலை. சரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ கட்டிங் அரிசி வாங்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் இந்த ரைஸ் வாங்கக்கூடாது, நல்லா இல்லை சாப்பாட்டுக்கு. இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தயிர் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரைஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, முளைக்கீரை எங்கள் தெருவுக்கு வந்ததுனால அதை வாங்கி இப்படி செஞ்சுட்டாங்க. அப்புறம் இந்த இலையை பற்றி சொல்லி ஆகணும். இலை பார்த்தீங்களா, சைஸ் சின்னதாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டு வாழைக்கண்ணில் வெட்டிட்டு வந்த இலை தான் இது. கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்கு மசியலோடு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசம் வச்சுருந்தா கூட இதுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நாளைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படி இந்த முளைக்கீரையை நல்லா சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு கொஞ்சமாக அப்பளத்தை எடுத்து அதில் வச்சு கொஞ்சமாக அந்த மசியலை எடுத்து அப்படி வச்சு அப்படி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு.
அருமையாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த முளைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை சாம்பார் வைப்பாங்க. இந்த முளைக்கீரையில் பாசி பருப்புலாம் போட்டு கடைஞ்சாக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால சிம்பிளாக செஞ்சுட்டாங்க. நாளைக்கு கண்டிப்பாக ஏதாவது மீன் சமைப்பாங்க, அப்படி இல்லைன்னா இறால், ரெண்டுத்தில் ஏதாவது. வீட்டில் புடலங்காய் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த புடலங்காயில் இறால் போட்டு செஞ்சால் அவ்வளோ அருமையாக இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக இறால் புடலங்காய் கூட்டு எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அருமை. வாங்க மறுபடியும் அப்படி எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து அப்படி வச்சு லைட்டாக வைக்கணும். மொத்தமாக இப்படி பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிடுவோம். இந்த முளைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம எதாவது உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு டாக்டர்ஸ்க்கு போனோம்னா அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, முளைக்கீரை நல்லா அதிகமாக சாப்பிடுங்க. வயசானவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கண் பார்வை வரும் இல்லைங்களா, அவங்களாம் வந்து ஹாஸ்பிட்டல் போனாக்கா அவங்களுக்கு அதிகமாக சொல்லுவாங்க கீரை வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க, முளைக்கீரைலாம் சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடியது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த அப்பளத்தை பற்றி சொல்லணும்னா, அப்பளம் பிஸ்னஸ் ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு. எப்படி சொல்கிறதுனா, இந்த அப்பளம் பிஸ்னஸ் மட்டும் நம்ம எந்த அளவில் அது சின்னதாக செஞ்சாலும் சரி, பெரிய சைஸில் செஞ்சாலும், ஒரு கம்பெனியாக வச்சு செஞ்சாலும் சரி, இல்லை அதாவது குடிசை தொழில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பளம்ன்றது அந்த லிஸ்ட்லேயும் வரும். ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா விழாக்கள், எல்லா ஃபங்க்ஷன், எல்லா ஃபெஸ்டிவல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது சைவ சாப்பாடு. சைவ சாப்பாடுனாலே அப்பளம் இல்லாத ஒரு சைவ சாப்பாடு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட்டில்டு உள்ளவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம வந்து அப்பளம் எதில் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு வந்து உளுந்தில் தான் செய்கிறாங்களே அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு மாவில் செய்கிறாங்க, கடலை மாவு, மைதாவில் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படியாப்பட்ட ஆட்களும் இன்னும் இருக்கிறாங்க. அப்பளம் வந்து உளுந்தில் தான் செய்கிறாங்கன்றது தெரியாத ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அருமை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. ஆனால் இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக செட் ஆகலைங்க. ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஏதோ நல்லா இல்லாத ரைஸ் மாதிரி இருக்குது. அதனால் இந்த கீரைக்கு இந்த ரைஸ்க்கு வந்து எடுக்கலை சாப்பாடு. வேறு வழியில் சமைச்சாச்சு, பசிக்குது, சாப்பிட்டு தான் ஆகணும்.
மற்றபடி கீரை நல்லாயிருக்கு, உருளைக்கிழங்கு மசியல் நல்லா இருக்குது, அப்புறம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ரைஸில் இந்த சாதம்லாம் இருக்கு இல்லைங்களா, சாம்பார் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் செஞ்சுருந்தாக்க அருமையாக இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 380 வீடியோஸ் மேலே போட்டிருக்கேன். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் ஆகுது. பார்த்திங்கன்னா ஒரு 448 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, இது வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட நானாக யாருக்கிட்டையுமே வாங்கி எனக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. யாருன்னே தெரியாது அந்த 448 பேருக்குமே இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ள இன்னொரு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம சேனலில் நான் போட்டிருக்கிறேன் எந்த லாங் வீடியோஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும். சாப்பாடு மட்டும் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே ரைஸ் நல்லா இல்லைங்க. அதனால் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா.